Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். STLC சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்தாச்சு, அதில் டைப்ஸ் என்ன, லெவல்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், தட் மீன்ஸ் ஒரு ஓவரால் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா எப்படி இருக்கும், ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண போறோம், அதுல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எப்படி ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண போறோம், எதுக்காக டெஸ்டிங் பண்றோம், இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா, எந்த ஒரு பக்ஸும் இல்லாம டிஃபெக்ட்ஸ் ஏதாவது அன்கண்டிஷனல் சுச்சுவேஷன்ல நம்மளுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேரை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்றோம். இட் இஸ் த ப்ராசஸ் தட் ஆலோஸ் த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபேசஸ். சம் ஃபேசஸ் மூலியமா எந்தெந்த ஸ்டெப் மூலியமா போறோமோ அப்படிதான் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை பத்தி பார்க்க போறது தான் STLC அப்படின்னு சொல்றது. ஸோ STLC என்ன பண்ணும் அப்படின்னா ஹை குவாலிட்டியா இருக்கும், ரிலையபிள் அண்ட் மீட் த நீட் ஆஃப் த எண்ட் யூசர். யூசருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கறது தான் மெயின் கோலா இருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ண போறோம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக், சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங் ஃபேஸ் தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எந்த மாதிரி இருக்கும்னா நமக்கு தேவையான ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாரோ அவங்களுக்கு என்னதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையோ அதுபடி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்னெல்லாம் ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் சொல்லிடுறேன், டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ். ஒரு எண்ட் யூசர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஐடியா கொடுத்துட்றாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பில்லிங் சிஸ்டம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் நானா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பில்லிங் சிஸ்டம் வேணும். இல்லை அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன், இப்போ ஸ்டாஃப்னா எனக்கு டேட்டா பேஸ் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்லாம், அதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் தேவை, அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் பிளானிங். ஓகேங்களா, என்னெல்லாம் டெஸ்ட் பிளானிங் வந்து இருக்கு, நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த சாஃப்ட்வேரோடைய டெஸ்ட் பிளானிங் என்ன, அடுத்து டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் எப்படி வந்து நான் டெவலப் பண்ணுவேன், ஒவ்வொரு கேஸும் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு, அந்த என்விரான்மெண்ட்டை நான் எப்படி டெஸ்ட் அது செட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுவேன் சாஃப்ட்வேரை, ஃபைனலாக என்ன வந்து எனக்கு கிடைச்சிருக்கோ அது எப்படி டெஸ்ட் க்ளோஷர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் STLC அப்படின்றது. அப்போ என்ன ஸ்டெப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், டெஸ்ட் பிளானிங், டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப், டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், டெஸ்ட் க்ளோசர். இப்போ இது ஒவ்வொன்றை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஓவர். ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ்னா என்ன, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். எதுக்காக, நம்ம ஒரு டீம் இருக்காங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம்னு இருப்பாங்க, அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரிவியூவிங் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், என்னெல்லாம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் இருக்கு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன தேவைப்படுதோ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க, ஏதாவது இன்கம்ப்ளீட் அதாவது தேவையில்லாம ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிருக்கா, இன்கம்ப்ளீட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்லன்னு பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸோட வேலை. அடுத்து டெஸ்ட் பிளானிங். இப்போ வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்ல அனாலிசிஸ் பண்ணிட்டோம், டெஸ்டிங்ல இறங்க போறோம். ஓகேவா, ரொம்பவே எஃபிஷியன்டான ஃபேஸ்னா இதுதான். ஸோ என்ன பண்ண போறோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணணும் என்னதான் செய்ய போறோம் அப்படின்றத. அப்ப என்னெல்லாம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த டெஸ்ட் அப்ஜெக்டிவ், எதுக்காக இந்த டெஸ்டிங் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும், தட் மீன்ஸ் என்னெல்லாம் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிகாஸ் வி ஹேவ் வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அதுல எனக்கு எது பெஸ்டா சூஸ் ஆகுதோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டெஸ்டிங் என்விரான்மெண்ட், நான் எங்க ஒர்க் பண்ண போறேன், என்னென்ன ரிசோர்ஸ் தேவை அதெல்லாம் நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட், என்னோட டெஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நான் ஒரு கிளியராக வச்சுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் என்னால் இந்த டெஸ்ட்டை முடிச்சு வந்து டெலிவர் பண்ண முடியும்னு பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அந்த டெஸ்டிங்கில் இன்வால்வ் ஆக போகிற மெம்பர்ஸோட இண்டிவிஜுவல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு நான் சொல்லிடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பிளானை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ தான் டெஸ்ட் பிளானிங் ஃபேஸு. அடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் கேஸோட டெவலப்மெண்ட். இப்போ டெஸ்ட்டெல்லாம் என்ன பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு கேஸாக அந்த ஃபேஸஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா, அதில் என்னெல்லாம் டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ண வரும், முதல்ல என்னெல்லாம் டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ணணுமோ அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கேஸை கிளியராக நமக்கு என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் டேட்டாவையும் அதை கிரியேட் பண்ண வேண்டிய சினாரியோ எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை
கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கான ரிசல்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணி வேலிடேட் பண்ணி பார்க்கணும், அதை அப்டேட் பண்ணணும். ஓகே, தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேஸ் டெவலப் பண்ணிட்டோம். இப்போ என்விரான்மெண்ட் செட் பண்ணணும். ஓகேவா, டெஸ்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்து செட் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணுவோம், எந்த மாதிரி இடம் இருக்கணும், நம்மளோட சாஃப்ட்வேரை எந்த இடத்துல வந்து இது பண்ணணும், இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும், ஒரு ஆக்டிவிட்டியும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இன்வால்வ் ஆகாமல் கரெக்டாக வர மாதிரி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணணும். ஃபைனலாக நம்ம பண்ண எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் எக்ஸிக்யூஷனோடைய வேலை. அங்கே டெஸ்ட் எக்ஸிக்யூஷனில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், டிஃபெக்ட் லாகிங். ஓகேவா, ஏதாவது ஒரு சம் கேஸில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல லாக் ஆகி நின்றது. அதே மாதிரி டெஸ்ட் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம், டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம், திரும்ப டிஃபெக்டை ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, அதை தான் நான் வந்து மாற்ற போகிறேன், அதுக்காக தான் டெஸ்ட் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணி இப்போ அந்த டிஃபெக்டை ரீடெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்ட் ஆகி டீபக்ஸ் ஆகி பக்ஸ் எல்லாம் டீபக் ஆகி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னா டெஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கேஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் டெஸ்ட் க்ளோசர். டெஸ்ட் க்ளோசர்ன்றது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டட் டாக்குமெண்ட், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எதை மெயின் அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிட்டோம், என்ன செஞ்சோம், எந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்த பற்றினா ஒரு சம்மரியா. ஓகேவா, ஒரு 1000 லைன்ஸ் இருக்கிறத நான் ஒரு 50 லைன்ஸ்குள்ளே சுருக்கி சொல்கிற மாதிரி என்ன இருக்குன்றத ஒரு க்ளோஷர் நான் கொடுத்துட்றேன். அதுதான் டெஸ்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் இருக்கும், என்னெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சோ அதை எதெல்லாம் நான் வந்து மாற்றி வந்திருக்கேன் டெஸ்டிங்கில் அப்படின்னு காட்டும், டெஸ்ட் என்விரான்மெண்ட் எப்படி நடந்திருக்கு, டெஸ்ட் க்ளோஷர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றது தான் என்னோட வேலை. நெக்ஸ்ட் நாலேஜஸ்லாம் எப்படி வந்து எந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன், எந்த மாதிரி டெஸ்டிங் ப்ராசஸ் நடந்துச்சு, இதை பற்றி ஸ்டாக் ஹோல்டரோட மைண்ட் செட் என்ன, இதை பற்றின நாலேஜ், ஃபீட்பேக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இதை பற்றி எல்லாத்த பற்றியும் வந்து நான் ஒரு க்ளோஷர் கொடுக்கறது, ஜஸ்ட் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு சம்மரைசேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். These are the important steps involved in the சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா, ஈஸியான ஒன் தாமா, ரொம்ப ஈஸி. முதல்ல ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் பார்க்கணும், டெஸ்ட்டுக்கு பிளானிங் பண்ணணும், டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ணணும், என்விரான்மெண்ட் செட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், டெஸ்ட் க்ளோஷர் ஃபைனலாக கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் பண்ணிக்க போகிறீங்க. மைண்டில் இருக்கிறத பாயிண்ட்ஸாக எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினில் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம், ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பிளானிங் எப்படி இருக்கணும், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். எந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும், டெஸ்ட் டேட்டாலாம் என்ன, எவ்வளோ காஸ்ட் தேவைப்படும், எப்போ டெலிவரி பண்ண முடியும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்குவோம். அடுத்து டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ எந்த மாதிரி டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிறோம், அதோட டெஸ்ட் கேஸ் எப்படின்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டு என்ன வேணும்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி வச்சுக்குவோம். ஃபைனலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தென் ஃபைனலாக வந்து இது எல்லாத்துலேயும் என்னெல்லாம் பண்ணோமோ அதை நம்ம ஒரு க்ளோஸராக ரைட் பண்ணிக்குவோம். இவ்வளோ தான் நமக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற கொஸ்டின். நீங்கள் மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.